இன்று பொன்னான விழா நாள். இது பணி நிறைவை கொண்டாடும் விழா அன்று வாழ்வை கொண்டாடும் விழா, வாழ்வழித்த வள்ளலாம் கர்த்தரை கொண்டாடும் விழா. வாழ்வில் உடன் பயணித்த உற்றார், உறவினர், நண்பர்கள், உடன் பணியாற்றியோர், அதிகாரிகள், வழிகாட்டியோர், நலன் விரும்பிகள் ஆகியோரை கொண்டாடும் விழா. ஆம், நம்ம ஆலன் ஸ்டைல சொன்னோம்னா ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். உள்ளத்தில் மகிழ்ச்சி, வெளியில் சந்தோஷம். ஆம், இக்குதூகல கொண்டாட்ட விழாவை, மகிழ்வின் விழாவை ஜபத்துடன் துவங்கி வைக்குமாறு போதகர் ஆலன் பிராஸ்பர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். கண்களை மூடி இந்த அருமையான விழாவிலும் நல்ல தேவனுடைய சமுதமும் பிரசன்னமும் நம்மத்தில் இருக்கும்படியாய் நம்முடைய சிரம் தாழ்த்தி நம்மை அர்ப்பணம் பண்ணி நாம் செழிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்கு வாழ்வு தந்த எங்கள் நல்ல தேவனே, இந்த நாளிலும் எங்கள் அருமையான சகோதரன் விக்டர் ஜான், அவருடைய துணைவியார் சிஸ்டர் டேசி, அன்பான மகன் ஆலன் மேத்யூ, இவருடைய லைஃப் கான்ட்ரிபியூஷன் நாங்கள் எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். நண்பர்களும் உற்றாரும் உறவினர்களும் அவருடைய வாழ்வுக்கு எதுவாக இருந்ததான நல விரும்பிகள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு சூழ்ந்திருக்க, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாழ்க்கையை தந்திருந்ததான எங்கள் இரட்சகராகிய தேவனுக்கு நாங்கள் சகல கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்நாள் மட்டும் எங்களை கொண்டு வந்திருக்கிறதான எங்கள் எபினேசர் இனியும் விக்டர்ஜானுடைய லைஃபிலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீர் போதுமானவர் என்பதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். இந்த ஃபங்க்ஷனை முழுவதும் உமது கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்வுகளும் உமக்கு மகிமையும் கனத்தையும் கொண்டு வருவதாக, உங்கள் நல்ல பிரசன்னம் எங்களை சூழ்ந்திருப்பதாக, எல்லாவற்றையும் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற எங்கள் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் அன்பு பிதாவே, ஆமென். நன்றி. ஜெபமே ஜெயம் கொடுக்கும். இம்மகிழ்வின் விழாவும் ஜெயமாய் அமைந்திட நம்மை ஜெபத்தில் வழிநடத்திய போதகர் ஆலன் அவர்களுக்கு எங்களது நன்றி. எம் மகிழ்வே தம் மகிழ்வனை எண்ணியே அன்போடும் மகிழ்வோடும் இவ்விழாவில் கலந்து கொள்ள வந்திருப்போரை உளம் மகிழ முகம் மலர உறவு உரம் பெற அன்பு மேலிட வரவேற்க வருகிறார் அருட்சகோதரி புளோரா மேரி அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். வாழ்க்கை என்பது ஒரு பயணம். தடைகளும் சவால்களும் ஆச்சரியங்களும் எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும் மாறி மாறித்தான் வரும். சோர்ந்து விடாது இறைவனின் துணையோடு மன உறுதியுடன் செல்பவர் எவரோ அவரே வாழ்வை ஜெயிப்பர். வாழ்க்கை வாழத்தான் தான் வாழ்ந்து பிறரை வாழ வைப்பவரே உண்மை மனிதர். அது மட்டுமல்லாது உலகில் எவ்வளவு நாள் வாழ்கின்றோம் என்பது முக்கியமல்ல, எப்படி வாழ்கின்றோம் என்பதுதான் முக்கியம். இந்த வாழ்க்கை பயணத்தை பயணித்து முடித்த அலன் மற்றும் டெய்சி இவர்களை நினைவுகூரும் இந்நேரத்தில் இவர்கள் நம்முடன் வாழ்ந்த நாட்கள் குறுகிய காலம் இருந்தாலும் நம்மிடையே நீங்கா நினைவுகளை விட்டு சென்றுள்ளனர். வரவேற்பு அது உன்னத தருணம். வரவேற்பு அது நம் பண்பாடு. வரவேற்பு அது பாசத்தின் வெளிப்பாடு. வாழ்வை கொண்டாடும் விழா இது. அதோடு 60 ஆண்டுகளாய் தன்னை காத்து வழிநடத்திய இறைவனுக்கு திரு விக்டர் அவர்களோடு இணைந்து நன்றி கூடும் நன்றியின் விழாவும் இது. இம்மகிழ்வின் விழாவிற்கு வருகை தந்துள்ள குடும்ப மற்றும் நட்பு வட்டாரத்தைச் சேர்ந்த அர்ப்பணியாளர்கள், கர்த்தரை இறுக்கமாய் பற்றி கொள்ள ஆலன், டெய்சி மற்றும் விக்டர் ஜான் இவர்களுக்கு நானும் போதித்த போதகர் ஆலன் பிராஸ்பர், ஆலனின் வாழ்வில் பெருந்துணையாய் நின்ற கொன்சகா சபை அருள் சகோதரிகள், திரு விக்டர் ஜான் பணியாற்றிய வங்கிகளில் அவருக்கு ஆக்கமும் ஊக்கமும் ஆறுதலும் அளித்த
அளித்து கடந்த 35 ஆண்டுகளாய் உடன் பயணித்த மதிப்பிற்குரிய வங்கி மேலாளர்கள், சக ஊழியர்கள், வாடிக்கையாளர் நண்பர்கள், ராகவேந்திரா நகர் உறவுகள் மற்றும் எங்கள் வாழ்வில் பங்கு கொள்ள வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இரு கரம் கூப்பி மகிழ்வோடு வரவேற்கின்றேன். மகிழ்ந்திருப்போம், பிறரையும் மகிழ்விப்போம். மீண்டும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்படியும் வாழலாம் என்பது வாழ்க்கை அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதே வாழ்க்கை. அதேபோல் எத்தனை நாள் வாழ்ந்தோம் என்பதில் பெருமை இல்லை. ஆனால் எப்படி வாழ்ந்தோம், எத்தனை பேர் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதில் தான் பெருமை. வாழ்வை கொண்டாடும் இவ்விழாவின் மைய கருத்தினை விளக்க இறைப்பணி செய்வதில் இன்பம் காண்பவரும் திரு விக்டர் ஜான், நினைவில் வாழும் திருமதி டெய்சி மற்றும் ஆலன் இவர்களின் வாழ்வை முற்றிலும் அறிந்தவருமான போதகர் ஆலன் ராஸ்கர் வருகிறார். ஆர்வமுடன் கேட்போம். இந்த விழாவில் வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு ரட்சகரான இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த விழா விக்டர் ஜானுடைய பணி நிறைவுக்கென்று ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு விழாவாக மட்டும்தான் இருந்திருக்க வேண்டும். அவருடைய ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன் அன்னைக்கு பேங்க்குக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த சமயத்தில் சிஸ்டர் டெய்சி அவர்கள் மிகவும் சுகவீனமாக இருந்தார்கள். அவர்களால் அந்த ஃபங்க்ஷன் பங்கு பெற முடியவில்லை. அதிலிருந்து சில நாட்களுக்குள்ளாக, எனக்குரிய ஒரு 10 நாட்களுக்குள்ளாக அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்து விட்டார்கள். ஆகிலும் இந்த நாளை அவர்கள் தன்னுடைய ஒரு ஃபங்க்ஷனுக்காக, மற்ற எல்லாரும் வர முடியாத அந்த கொரோனா நாட்களில் எல்லாரும் வர வேண்டும், பங்கு பெற வேண்டும், அவர்களுடைய மகிழ்ச்சி தெரிவிக்க வேண்டும் என்று இந்த நாளை நியமித்து வைத்திருந்தாலும் தன்னுடைய காரியத்தை மாத்திரம் வைத்திராதபடி தன்னுடைய மனைவி மற்றும் தன்னுடைய மகனை இழந்திருக்கிற நிலையில் அவருடைய வாழ்க்கை எவ்வளவு மிகவும் முக்கியமாக இருந்திருக்கிறது என்பதையும், அதன் மூலம் இன்று அவர்கள் வாழ்கிறதான வாழ்க்கைக்கான அர்த்தம் என்னவென்றும் நீங்கள் அறியும்படியே இந்த ஃபங்க்ஷன், இந்த கூட்டம் நமக்கு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். This is not only a valedictory function, but this is to understand the life and the contribution of the people who lived sacrificially, not only for themselves but also for the benefit of others. அதை நாம் புரிந்து கொள்வோமே ஆகிய இங்கே வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நமக்கென்று நாம் வாழுகிற நபராய் அல்ல, நாம் மற்றவர்களுக்கென்று நாம் வாழ்கிறோம் என்பதை நாம் யாரும் மறந்துவிடவும் கூடாது. 3 வசனங்கள் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நான் உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். 3 வசனங்களும் ஒரே வார்த்தையில் உள்ளதான 3 குறிப்புகள். இந்த 3 வாக்கியங்களும் இயேசுவோடு வாழ்ந்திராத ஒரு அப்போஸ்தலன் எழுதியிருந்ததான ஒரு வார்த்தைகள். இது 3மே 3 நிருபங்களில் அன்றைக்குள்ள சபைகளுக்கு திருத்தங்களுக்காக எழுதக்கூடிய நிருபங்களாகவும் ஆலோசனைக்காக கொடுக்கப்பட்ட நிருபங்கள் என்று சொன்னால் கடிதங்கள். அப்போஸ்தலனாகிய சின்னப்பர் என்று சொல்லக்கூடிய பவுல் ஒரு சின்ன ஊர் சிசிலி பட்டணம். இந்த ஊர்ல பிறந்திருக்கிறதான ஒரு யூதன், ஒரு பரிசேயன் இயேசுவை கண்டுகொள்வதற்கு மிகவும் பிரயாசப்பட்டார். ஆனால் அவராக கண்டுகொள்ள முடியாத சமயத்தில் தேவன் அவருக்கு வெளிப்பட்டு அவரை ஏற்றுக்கொள்ள எதுவாக இருந்த சமயத்தில் அவராலே நிறைய சர்ச்சஸ்கள் உருவாகும் பொழுது சில வசனங்களை அவர் குறிப்பிட்டு காட்டியிருந்ததை நான் விக்டர் ஜான் அவருடைய குடும்பத்தாருக்கு மிகவும் ஆப்டாக பொருத்தமாக இருக்கிறதை நான் கவனித்து அதையும் நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். 1 எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வசனம் 10 வாசிக்கும் பொழுது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது: ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். We are created to do good works and not by good works. நாம் யாரும் நற்கிரியினாலே தேவனுடைய பிள்ளையை மாறுவதில்லை. நற்கிரிகளை செய்வதற்காக நாம் தேவனுக்குள் பிறந்திருக்கிறோம். இந்த நோக்கத்தை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம்.
எந்த மனுஷனும் பிறந்திருப்பது பாவத்தில். அந்த பாவத்தை மாற்றுவது ஒரே ஒரு வல்லமை, பாவமில்லாத ரத்தம், இயேசுவின் ரத்தம், நமக்காக சிலுவையிலே பரிகரித்த ரத்தம். இதை புரிந்து கொண்டதான இந்த குடும்பத்தில் முதலாவது நபர் ஆலன் மேத்யூ. அவருடைய சுகவீனத்தை குறித்து நம்ம வந்திருக்கிற ஆல்மோஸ்ட் நமக்கு 99% நம்ம எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அவர் ஒரு நாள் வாழ்ந்து விடுவார் என்று சொல்லி டாக்டர்ஸ் சொல்லலை, குடும்பத்தாரர் எதிர்பார்க்கல. ஆனால் சில காலங்கள் ஆண்டவர் கிருபையினால் ஜபங்களை கேட்டு ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்தார். அந்த சில சம்பவங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இரவு நேரங்களில், சில நேரங்களில் 1 மணி, அதிகாலை 2 மணி சமயத்தில் தான் அவருக்கு திடீரென்று உடலெல்லாம் நீளமாக மாறிவிடும், உடம்புல ஆக்சிஜன் குறைஞ்சிரும். அந்த சமயத்தில் மெடிகேஷன்ஸ் அல்லது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஒன்று இல்லாத சமயத்தில் அழைப்பு வரும். எனக்கு வீட்டுக்கு போய் அந்த இரவு எங்களுக்கு ஒன்றும் செய்ய தெரியாது, நான் உங்களே போல மனுஷன்தான். ஆனால் ஆலன் மேலே நான், விக்டர் ஜான், சிஸ்டர் டெய்சி, சுற்றி இருக்குதான அவருடைய உறவினர்கள் யாரெல்லாம் ராத்திரி வந்திருந்தாங்களோ கையை வைத்து நாங்கள் ஜபம் பண்ணுவோம். என்னாகுமோ தெரியாது, சில நேரத்தில் சில நிமிடங்களுக்குள்ளாக அந்த நீளம் ஃபுல்லாக மறைஞ்சிடும். அவன் எழுதி உட்கார்ந்துருவான். இந்த மாதிரி ஒரு வயசு 11, ஒரு 12 வயசுலேருந்து 16 வயசு வரைக்கும் 4 ஆண்டுகள் அவனுக்கு அவ்வப்போது வரக்கூடிய இப்படி நெருக்கமான சமயத்தில் ஜபத்தினாலேயே தேவன் அவனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். அந்த தம்பி செய்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆலன் மேத்யூ தனக்கு ஆண்டு கொடுத்திருந்ததான அந்த வாழ்க்கையை அவன் தன்னுடைய தகப்பனாருக்கும் தன் தாய்க்கும் சொல்ல ஆரம்பித்தான். அவன் நாங்கள் அப்பா அம்மா விட ரொம்ப படித்தவன் கிடையாது, ஃப்ளூவெண்ட்டாக பேசக்கூடிய ஆள் கிடையாது. ஆனால் அவன் பேசணும் எல்லாருமே கேட்போம் கண்டிப்பாக, ஏன்னா அவன் மேலே இருக்கிற அனுதாபத்தினால. ஆனால் அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நான் பைபிளை வாசிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் பிரசங்கம் பண்ணி முடித்த பிற்பாடு நான் வீட்டுக்கு போகும்போது இந்த நோட் புக்கை திறந்து நீங்கள் இன்னைக்கு என்னென்ன வசனம்லாம் சொன்னீங்கன்னு சொல்லி இந்த ஒரு வாரத்துக்குள்ள அவ்வளவு வசனங்களையும் எனக்கு எழுதி காண்பித்திருப்பான். ஆலன் மேத்யூ தான் விக்டர் ஜான் பிரதருக்கும் டெய்சி சிஸ்டருக்கும் இயேசுவுக்காக நீங்க வாழ வேண்டும் என்கிறான கருத்தை ஆழமாய் உட்புகுத்தினவன். ஆலன் ஜானும், அதுக்கப்புறம் ஆலன் மேத்யூவும், அதுக்கப்புறம் விக்டர் ஜானும் சிஸ்டர் டெய்சி அவர்களும் அவர்களுடையான அந்த உணர்விலே அவர்களும் இயேசுவை பின்தொடர ஆரம்பித்தார்கள். நாம் எல்லாருமே கிறிஸ்துவ மக்கள் நிறைய பேர் அங்கே வந்திருக்கலாம். இந்த முக்கிய காரியத்தை நான் சொல்ல வருகிறேன். அவன் நற்கிரியை பெற்றுக்கொண்டான், நற்கிரியை அவன் செய்தான். இரண்டாவது, தீத்தும் புஸ்தகத்துல, தீத்துன்னு சொல்லும் போது அது ஒரு போதக நிருபம் என்று சொல்லுவோம். ஆண்டவருக்கு என்று பணிவிடை செய்யக்கூடிய ஊழியக்காரங்க எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய 3 நிருபங்கள்ல ஒரு நிருபம் தீத்து நிருபம். அதன் 2ஆம் அதிகாரத்துல வசனம் 14 இப்படியாய் சொல்லுகிறது: இயேசு நம்மை சகல அக்கிரமத்திலிருந்து மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாயும், அவர் கவனிங்க, நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாயும் நம்மை சுத்திகரிக்கும்படி அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். அந்த வாக்கியம் திரும்ப சொல்கிறேன். நாம் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் காண்பிக்க வேண்டும். ஆலன் மேத்யூ மரித்த பிற்பாடு இந்த வார்த்தையானது சிஸ்டர் டெய்சியும் விக்டர் மேத்யூ அவர்களும் அதிகமாய் உணர ஆரம்பித்தார்கள். தங்களுடைய லைஃப்ல நீங்க ஆலன் மேத்யூடைய வாழ்க்கைக்கு அப்புறம் நீங்க அந்த வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்பீர்களே ஆகில், ஒருவேளை இந்த நாள்ல இந்த வீடியோ அங்க போகும்பொழுது நீங்க பார்ப்பீர்களே ஆகில், அல்லது நீங்க அவங்க லைஃபோட கூட டிராவல் பண்ணியிருப்பீர்களே ஆகில், ஆலன் மேத்யூ போன பிற்பாடு 2 பேரும் எந்த அளவுக்கு நற்கிரியை செய்வதற்கு பக்தி வைராக்கியம் காண்பித்தான் என்பதை நீங்கள் நன்றாக இப்பொழுது நீங்கள் நினைவு கூற முடியும். 3வது வாக்கியத்தையும் நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 13வது வசனம். இந்த பிலிப்பு நிருபம் அப்போஸ்தலனாகிய சின்னப்பர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது எழுதான ஒரு சிறைச்சாலை நிருபம். அவர் சொல்லும்போது சொல்லுவார், நான் கட்டப்பட்டிருந்தாலும் நான் போதிக்கிற சுவிசேஷம் கட்டப்படவில்லை என்று சொல்லுவார். இருக்கிறார் அவருடைய சித்தத்தின்படி உங்களில் அவருடைய செய்கை, உங்க செய்கையில அவருடைய செய்கையும் அவருடைய சித்தத்தையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். இந்த
வேலடிக்டரி ஃபங்க்ஷன்ல மிஸ்டர் விக்டர் ஜானை நான் அப்ரிஷியேட் பண்ணுவது மாத்திரம் அல்லாமல், தேங்க் பண்ணுவது மாத்திரம் அல்லாமல், நன்றி சொல்வது மாத்திரம் அல்லாமல், அவருடைய சர்வீஸ் எல்லாவற்றுக்கும் நாம் அவரை ஹானர் பண்ணுவது மட்டும் அல்லாமல், இந்த நாளில் நான் அவருக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியம், அவர் லைஃப் உங்களுக்கு எப்படி காண்பிக்க வேண்டுமே ஆகில், தேவன் அவர் வாழ்க்கையில வைத்திருக்கிறதான விருப்பமும் செய்கையும் இன்னும் முடியவில்லை. அது முடியும் வரைக்கும் அவர் செய்வார் என்று அவருக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய விருப்பமும் செய்கையும் எந்த மனுஷனுக்குள் இருக்கிறதோ அந்த மனுஷன் தனக்காக வாழ மாட்டான். அந்த மனுஷன் மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு ஆசீர்வாதமாய் வாழ்வான் என்பது வேதத்தின் உண்மை. இயேசு அப்படி வாழ்ந்தார். இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள் அப்படி வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு கருத்தாய் போதிக்கிறது. இந்த ஃபங்க்ஷன்ல வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் நான் உங்களுக்கு நன்றியோடு மாத்திரமல்ல, என்னுடைய சாலம் பிளெட்ஜ் இந்த நாளில் நான் மிஸ்டர் விக்டர் ஜானுக்கு நான் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய விருப்பமும் செய்கையும் அவருடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்காக பிரேயர் பண்ணுவேன். வந்திருக்கிற எல்லாருமே நீங்கள் அவருடைய தனிமையை பார்த்து அனுதாபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இம்மட்டும் கொண்டு வந்த கர்த்தர் அவர் இன்னும் கொண்டு செல்லுவார். அவருடைய வேலையிலேயோ அவருடைய ஒர்க்கிலேயோ நீங்க எந்த இம்பர்ஃபெக்ஷன் பார்க்க முடியாது. இஸ் ஆல்வேஸ் எ பெர்ஃபெக்ஷனிஸ்ட். எதையும் சுத்தமா வச்சிருக்கிற நபர், எல்லாத்தையும் கரெக்டா பண்ணக்கூடிய ஒரு நபர். எனவே அவரை நீங்க ஹானர் வந்திருக்கிற நீங்க அவர் மட்டும் ஹானர் பண்ணிட்டு போயிடாம இங்கிருந்து ஒரு மெசேஜ் நீங்க கொண்டு போங்க. உங்க லைஃபோ ஒரு கான்ட்ரிபியூட்டிங் லைஃபா இருக்கட்டும், உங்க வாழ்க்கை மற்றவங்களுக்கு உபயோகம் உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கட்டும். மிஸ்டர் விக்டர் ஜானுடைய முழு குடும்பமும் அப்படி நமக்காக வாழ்ந்திருக்கிறாங்க. ஒருவேளை நமக்கு திரும்பவும் இப்படி உங்க ஃபேமிலியை மையமா வைத்து இன்னொரு ஃபங்க்ஷன் நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. ஆனா இப்போ சமீப காலங்களில் நமக்கு ஆலன் மேத்யூ நினைவு கூர்ந்து, டெய்சி சிஸ்டர் நினைவு கூர்ந்து, மிஸ்டர் விக்டர் ஜானுடைய இந்த ஒரு சந்தர்ப்பம் திரும்ப கிடைக்க நம்ம சொல்லிவிட முடியாது. ஆனா இந்த ஃபங்க்ஷன்ல வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த நாள்ல என்னை அவர் பார்த்து சொன்னார், ஒரு கீ நோட் அட்ரஸ் நீங்க தான், யூ செட் த பால் ரோல் ஆன் திஸ் டே அப்படின்னு சொன்னார். நான் சொல்ல விரும்புகிறது தான், அவருடைய குடும்பத்தில் தேவன் தன்னுடைய விருப்பத்தையும் செய்கையும் ஆரம்பித்து முடிக்க தேவன் உண்மை உள்ளவர். உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய விருப்பத்தையும் செய்கையும் அவர் செய்து முடிக்க இந்த இயேசு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இதை நியமித்து வைத்திருந்தவர் உங்களுடைய வாழ்க்கையை செய்து முடிக்க வேண்டும் என்று என் அன்பான வாழ்க்கைகளையும் ஆசீர்வாதங்களையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you and especially to the Victor John.